பரமேஸ்வர சரித்திரங்கள் எல்லாத்தையும் பல கதைகளோட கூட இப்படிப்பட்ட இதிகாசங்களோட கூட சொன்னேன். கேட்டு சந்தோஷப்பட்டோம். எல்லா புராணத்துக்கும் மேற்பட்ட புராணம் இது. பாவனா பாவனம் பரம். ஆமா, எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புராணம் ஏதாவது இருந்தா அதை சொல்லணும்னு லோகத்துல சகல போகங்களையும் கொடுக்கணும், கடைசியில மோட்சத்தையும் கொடுக்கணும், யமலோகம் போகப்படாது, நரகம் போகப்படாது. அப்படிப்பட்ட ஒரு புராணம் இருந்தா அதை சொல்லணும். நாளாம் புக்தி முக்தி பிரதம் மகாபாக சகல காரிய சித்தியும் ஏற்படணும் அந்த புராணம் கேட்டு. கலியுகத்துல உங்களை தவிர வேறு எங்களுக்கு மார்க்கம் இல்லை, உங்களை போலத்த பெரியவாள் தான் காப்பாற்றணும். கலாவிபரம் இந்த கலியிலே எதை கேட்டாலும் சம்சயம் இல்லாமல் சித்தத்துல இருக்கிற கவலைகள் நீங்கி அனுகிரகம் பண்றது உங்களை போலத்த பெரியவாளால் தான் முடியும். கலாவிபரம் சம்சயச்சிதம் தர்மாச்சாரவிஹீனாம் சாதுபிருஷ்டம் மகாபாகாः சாதுபிருஷ்டம் மகாபாகாः லோகானாம் ஹிதகாம்யயா சர்வசாஸ்த்ரஸ்ய யஸ்தாரம் சவுனகாதி மகர்ஷி கேட்ட உடனே சூத்திர சொல்றாள், சர்வசாஸ்திர சாரத்தை கேட்டிருக்கேள், இது லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம். இப்படி யாரு கேட்க போறாள்? கேள்வியே கேட்க தெரியாது. கேட்டத்தை புரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், கேள்வி கேட்க தெரியணுமே, அதுவே கேட்க தெரியாது. இப்படி கேட்கிறவா கிடைச்சேலே நாளா ஆச்சாரியாலும் அப்படித்தான் சொன்னாள். பகவத்பாதா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்ச ஆச்சாரியால சிஷ்யன் கல்வி எல்லாம் காட்டான். இப்படி கேட்கிற சிஷ்யன் எனக்கு ஒருத்தன் கிடைச்சேன்னு சொன்னாள். கோ பதிராக 6 செவிடன் நாள். நெல்லத்தை சொல்றதை எவன் காக்கலையோ அவன் தான் செவிடன் நாள். காக்கல்லேனா காதால காக்கலே அர்த்தம் இல்லை, அதை செய்யாம விட்டுறான் பாருங்க. யோகிதானி நஸ்ருணோதி 181 கேள்வி 181 பதில். யாரு செவிடன்னு காட்டான் சிஷ்யன், ஏதோ இந்த காது காக்காம இருக்கானே அவன் செவிடன் இல்லை, அவனுக்கு எப்படியாவது சொல்லிவிடலாம். ஹிதத்தை நன்மையை சொல்றத கேட்காம விட்டுறான் பாருங்க, கேட்டுவிட்டு காதுல வாங்கிட்டு விடுறானே அவன் தான் வாஸ்தவமான செவிடன் நாள் ஆச்சாரியா. யஹா ஹிதானி நஸ்ருணோதி கினிஹாகம் கினிஹாசௌச்சம். எது ஆசௌச்சம்னு காட்டாள். ஆசௌச்சம்னா ஏதோ ஆரோ மரிச்சு போயிட்டா தீட்டுக்காக்கிறேன் பாருங்க, இது ஆசௌச்சம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது ஆசௌச்சம் இல்லடா, அசடு. இது 10 நாள் போனா தொலைஞ்சும் போயிடும், அல்லது அவனை தொட்டோம்னா ஸ்நானம் பண்ணாலும் போயிடும். கடனை நிறைய வாங்கி வச்சுடுறானே அந்த பாபிதாண்டா ஆசௌச்சின்னா. ரிணாம் ரிணம் ரிணாம் பவே ரிணம் ரிணாம். கடனுக்கு மேல தீட்டு வேற இல்லேன்னு விட்டாள். கடன் தான் தீட்டுன்னு விட்டாள் ஆச்சாரியா. ஆச்சாரியாருக்கு தான் சொல்ல தெரியும், வேற யாருக்கு சொல்ல தெரியும்? பவே ரிணம் ரிணாம். ஆமா, ரொம்ப கடனை வாங்கி விடுறாம பயப்படாம அவன் தான் ஆசூச்சின்னார். அவனை தொடவே விடாது, அவனை கண்ணால பார்க்கப்படாது, கடங்காரன கடன் வாங்கிடுவேங்கிறாள். இப்படி எத்தனை 181 கேள்வியும் அப்படி போர்ட்ல எழுதி வச்சு ஸ்கூல்ல ஒரு சின்ன குழந்தையிலிருந்து துறவி பரியந்தம் நிச்சயம் அதை படிக்கணும், நிச்சயம் கேட்கணும். அப்படி ஆச்சாரியாலும் சிஷ்யனும் போய் சொல்லியிருக்காள். இப்படி கேட்கிற ஒரு சிஷ்யன் கிடைச்சேன்னு சந்தோஷப்படுறாள். அது மாதிரி பிரச்சனம் பண்றவாள் அவதான் வாஸ்தவமா பிரச்சனம் பண்றவாளுக்கு தான் அதை சிரவணம் பண்ணணும்னு தோணும். அப்படிப்பட்ட பெரிய உத்தமாளான மகான்களான சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் அப்ராமணரான சூதரை பார்த்து காட்டாள். சூதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சர்வசாஸ்திர சாரத்தை சொல்றேன். சர்வசாஸ்திரம் தாவத்கர்ஜந்தி தீர்த்தானி புராணானி வ்ரதானி ச
श्रूयते सम्यक् தேவி பாகவதம் நரைஹி. புண்ணிய தீர்த்தங்களோ புண்ணியமான புராணங்களோ எத்தனையோ உலகத்துல 66 கோடி தீர்த்தம் இருக்கு, ஷட்சட்சி கோடி தீர்த்தம், பல புராணங்கள் இருக்கு. எல்லாத்தினுடைய பெருமையும் தேவி பாகவதத்தை கேட்டுட்டா இதுதான் எல்லாத்துக்கும் மேற்பட்டதுன்னு தோணுங்கிறாள். அம்பாளுடைய கருணை அப்படிப்பட்ட கருணை. அம்பாளுடைய கருணைக்கு அளவே இல்லை. சாட்சாத் ஜெகன்மாதா தேவி பிரம்மலோகத்துக்கும் மேலே மணித்வீபம்னு ஒரு லோகம் இருக்கான். அது எல்லா லோகத்துக்கும் கொடையாக இருக்கான். கொடை என்ன பண்றது? வெயில்னால ஏற்பட்ட தாபத்தை போக்கி நமக்கு நிழலை கொடுக்கிறது. இந்த சாம்சாரிகமான துக்கத்தை தாபத்தை போக்கி காக்குறதாம் இந்த மணித்வீபங்கிற லோகம். அப்படி அமைஞ்சிருக்கான். அதுக்கு சர்வலோகம்னு பேரு, மணித்வீபம்னு பேரு. அங்கதான் நம்பாள் இருக்காள். அவளுக்கு தான் புவனேஸ்வரின்னு பேரு. அவளுடைய மந்திரம் தான் புவனேஸ்வரி மந்திரம். அந்த மந்திரத்தால்தான் ஹோமம். அந்த மந்திரத்தை பத்தி ஆச்சாரியால் தனியான கல்பம் எழுதியிருக்காள். ஆதிசங்கரர் பிரபஞ்சசாரத்திலே எழுதி அதனுடைய பெருமையை சொல்ற போது அந்த மந்திரத்தை ஜபிக்கிறவாளுடைய பக்கத்துல மகாலட்சுமி வந்து தங்க பிளேட்ல ரத்னத்தையும் சுவர்ணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன வேண்டும் என்ன வேண்டும் நான் என்ன பண்ணணும்னு கேட்பலாம். அப்படி கேட்படுங்கிறாள். பிரதிதினம் ஜபதாந்தமிஹ மந்திரத்தை ஜபிக்கிற உத்தமாள் இருக்காளே இந்த ஜாபகாள், அவளுடைய பக்கத்துல நீங்கள் பாவாடையும் பாதசரமும் மேலாக்கும் குங்குமமும் பிளாக்கும் கழுத்துல காரையும் காசிமாலையும் தலையில பின்னதும் ஜடகோஸ்துவாக பக்கத்துல வந்து நிற்கிறேன் பார்க்கிறாளேன்னாள். சுகுத்தின பஷ்யந்தின்னாள். இப்போ நடக்கிற காலம் வர்த்தமானமான காலத்தை சொல்றாள். இப்ப பார்க்கிறாளேங்கிறாள் துர்வாசஸ். அவர் அம்பாள் உபாசகர், நாராயணன் ஆராதிச்சவர். அவர் வைகுண்டம் போவர், கைலாசம் போவர், மணித்வீப் போவர். அவருக்கு எங்கேயும் எப்போ வேணாலும் போகலாம். துர்வாசஸ் சுகுதின பஷ்யந்தி கேச்சிதுன்னு சொல்லிவிட்டு 200 ஸ்லோகம் அம்பாளை பத்தி சொல்லிவிட்டு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலம் என்னால சொல்ல முடியாதம்மா. பலானி வர்த்தும் பிரகல்பதே சைவா. ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் பலம் சொல்றது உண்டு. புத்திர காமாளா இருந்தா புத்திரம் கிடைக்கும், ஐஸ்வர்ய காமாளுக்கு ஐஸ்வர்யம், மோட்ச காமாளுக்கு மோட்சம்னு அப்படி சொல்றது உண்டு. துர்வாசஸ் அப்படி சொல்லல. இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலம் என்னால சொல்ல முடியாது, எங்க அம்மா தான் சொல்லணும் விட்டாள். அவளுக்கு தான் தெரியும், அவள் தான் சொல்லுவள் விட்டாள். அப்படிப்பட்ட கருணை அம்பாளுடைய கருணை. அந்த அம்பாளுடைய சரித்திரம் அந்த புவனேஸ்வரியாக பிரகாசிக்கிறாளே மணித்வீபிலே அவளை பத்தி சொன்ன சரித்திரம் தான் இந்த தேவி பாகவதம் முழுக்க. கடைசியில் 5 அத்தியாயம் மணித்வீப வர்ணனம், அம்பாளுடைய வர்ணனம், அங்க இருக்கிற தேவதைகளுடைய வர்ணனம். அதெல்லாம் பார்த்தா மணித்வீப நேரம் பார்ப்பது போல் அப்படி வர்ணிச்சிருக்காள். அதோட கூட இந்த புராணத்துக்கு என்ன பெருமைன்னா வியாசர் தானே நேர ஜனமேஜியருக்கு உபதேசம் பண்ணினாள். ஜனமேஜியர் சர்ப்பயாகம் பண்ணி பல பாம்புகளை கொண்டுட்டாள், பல ஜீவன்களுக்கு ஹிம்சை பண்ணிவிட்டாள். அதனால பலவிதமான தொல்லை வந்துடுது. அதோட கூட அவ அப்பா பாம்பு கடிச்சு போயிட்டார் பரீட்சித்து. இதெல்லாம் துர்மரணம்னு சொல்றது. இதனால அவருக்கு சத்கதி கிடைக்கணும்னு வியாசரை கேட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தால சத்கதி அவர் கிடைக்கும்னு 9 நாள் விதிவத்தா அம்பாளுடைய மந்திர ஜபம், தேவி பாகவத பாராயணம், இந்த சரித்திர சிரவணம் தானே உட்கார்ந்து உபதேசம் பண்ணினாள். வியாசரே நேர சொன்ன சரித்திரம். பாக்கியெல்லாம் தன் சிஷ்யால் வைசம்பாயனர் கொண்டு பாரதம் சொல்ல சொன்னாள், சுக்கரை கொண்டு சொல்ல சொன்னாள் பாகவதம். தேவி பாகவதம் வியாசரே நேர சொன்ன சரித்திரம். அதனால கூட இந்த புராணத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட தேவி பாகவதம், தேவியினுடைய சரித்திரம் இருக்கே. தேவி பாகவதம் புராணம் போகமோட்சதம் ஸ்வயம் துஷ்ராபயாமாஸ ஜனமேஜய பூபதி. ஜனமேஜய சக்கரவர்த்திக்கு வியாசாச்சாரியாலே உபதேசம் பண்ணினாலாம். ஸ்வயம் துஷ்ராபயாமாஸ ஜனமேஜய பூபதி. பூர்வமஸ்ய பிதா ராஜா பரீட்சித்தக்ஷகாயினாமஸ்ய பிதா ராஜா பரீட்சித்தக்ஷகாயினா சந்தஷ்டஸ்தஸ்ய சம்சுத்தி ராஜ்ஞா பாகவதம் ஸ்ருதம். அப்பா பாம்பு கடிச்சு மறிச்சாளுங்கிறதுக்காக இந்த சரித்திரம் கேட்டு அந்த பாபத்தை பூக்கிண்டாளாம். இந்த துர்மரணம் வந்த குடும்பத்துல என்னன்னா அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. அதான் பெரிய கஷ்டம். கணத்துல போனோம்னா அப்புறம் உடனே வண்டியில போவோம், கார்ல போவோம், புள்ள போவோம், பேரப்ப இப்படி எல்லாம் வந்துட்டே இருக்குது. அதை தடுத்து பண்ணணும்னு சொல்றா ரிஷிகள். அவளுக்கு தானே தெரியும், ஆண்களுக்கு தான் அதை பத்தி புரியும். அதனால துர்மரணம் குடும்பத்துல சம்பவிச்சுட்டோம்னா அது அப்படியே தொட்டுக்கொண்டே வரும். யாரையாவது அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்.
அதற்காகத்தான் பாகவதம் காட்டாளாம். தேவி பாகவதம் அம்பாளுடைய சரித்திரம். அப்படி சிரவணம் பண்ணி அந்த பாபம் போய் சப்தத்தை அடைஞ்சாளாம். த்ரைலாக்கியமாதரம் தேவீம் பூஜயித்வா விதானதா. 9 நாள்ல காட்டாளாம். ஜனமேஜய மகாராஜா வியாசர் அம்பாளை பூஜை பண்ணிவிட்டு சொல்லுவாராம். அம்பாளை சஸ்நாமத்தால அர்ச்சனை பண்ணி லலிதா சஸ்நாமம் இருக்கு பாருங்க. உலகத்துல 10 மாச குழந்தை தொத்துள்ள படுத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா வயத்தை வலிச்சா அம்மான்னு ஆதறது, அப்பான்னு கூப்பிடுறதோ, சார்னு கூப்பிடுறதோ, அண்ணான்னு கூப்பிடல அம்மாங்கிறது. அது மாதிரி ஏதாவது நமக்கு குறைகள் இருந்தா அம்மாவைத்தான் கூப்பிடணும். அதனால முதல் அர்ச்சனை ஸ்ரீ மாத்திரே நமஹ. லலிதா சஹஸ்ரநாமத்துல முதல் அர்ச்சனையே ஸ்ரீ மாத்திரே நமஹத்தான். பாஸ்கர் ராயர்னு ரொம்ப பெரியவாள், அவளுக்கு அர்த்தம் பண்ணியிருக்காள்.